பொங்கல் பண்டிகை இப்ப வரதை முன்னிட்டு அந்த பொங்கல் பானையை செய்யக்கூடிய அந்த தொழில் எப்படி இருக்கு? ஏன்னா அதுதான் அந்த உலகத்தோட ஆதி முதல் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தொழில் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பதற்காக தான் அந்த பானை செய்யக்கூடிய இடத்துக்கிட்ட நாங்க வந்திருக்கோம். அவங்ககிட்ட பேசுனது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தான் ரொம்ப வேதனையா சொன்னாரு. அடுத்த 10 வருஷத்துல பொங்கல் வைக்கிறதுக்கு மண்பானையே இருக்காது. எல்லாமே குக்கர், அலுமினியம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்ததுல மண்பானையில இனிமேல் 10 வருஷத்துக்கு அப்புறம் பொங்கலை வைக்க மாட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனையோட சொல்றாரு. நிறைய காரணங்களும் அதுக்கு சொல்றாங்க. அரசுக்கும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. என்னதான் அரசு சில முடிவுகள் முன்னெடுத்து வந்தாலும் பொதுமக்கள் நீங்களா மனசு வைக்கிற வரைக்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் ரொம்ப இன்னும் கீழ்நிலையை தான் நோக்கி போறாங்க. ஏன்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல இந்த தொழில் செய்யறதற்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுதான் வேதனையோட உச்சமா இருக்கு. அந்த உலகத்தோட முதல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைசி தலைமுறைகளாக இப்ப இருந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசி தலைமுறையின் கடைசி பானைகள் இங்க உருவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்தோட என்னாலையும் பதிவு பண்ண முடியுது. ஸோ பொதுமக்கள் நீங்களாதான் சில விஷயங்களை முன்னெடுத்து நலிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில உங்களால முடிஞ்ச வகையில வருஷத்துக்கு ஒரு பானையோ 2 பானையோ குறைந்தபட்சம், ஏன்னா நம்மலாம் மண்பானைகளை வாங்கி பல வருஷம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொங்கலுக்காவது ஒரு 2 பானை 3 பானை வாங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்துல சின்னதா ஒரு ஒளி ஏற்றி வைப்போம் அப்படிங்கிற ஒரு முன்மொழிவுக்கு நீங்க வரணும் அப்படிங்கிறத தாழ்மையோட இந்தியா தமிழ் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களோடு நாங்க உங்ககிட்ட கேட்டுக்கிறோம்.